Hallelujah. Thank you, Jesus. நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. உன் துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. நீ குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. விசுவாசத்தோட சொல்லாமா? நான் சிறுமை அடைவதில்லை. என்னை துதிக்க வைப்பாரே, அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி கல்லுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி கல்லுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்க முன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்க பெண்ணை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. உற்சாகமாக சொல்லாமா? துதிக்க வைப்பாரே, என்னை கர்த்தர் அலங்கரிப்பாரே. Yes, Jesus. ஓ, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தழும்ப செய்வாரே. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோட ஆண்டவரத்துல சொல்லாமா? நீர் என்னை துதிக்க வைத்திருக்கிறீர், நீர் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறீர் அப்பா. இடிந்து போன என்னுடைய வாழ்க்கையை, சிதைந்து போன என்னுடைய வாழ்க்கையை நீங்க சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள் எல்லாத்தையும் மறைய செய்து ஆனந்த களிப்பினாலே நம்மளை அலங்கரித்து பார்க்க அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி பயத்தோட பயபக்தியோட தேவனுடைய சமூகத்தில் வந்து கரங்களை உயர்த்தி, தகப்பனே என்னுடைய இடிந்து போன எல்லா காரியங்களையும் திரும்ப உயிர்ப்பித்து தாங்கப்பா, திரும்பவும் உயிர்ப்பித்து தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னுடைய துயரங்கள் எல்லாவற்றையும் மறைய செய்யுங்க. ஆனந்த களிப்பினால, ஆனந்த உதடுகளினால உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாதிப்பின் சத்தம் கேட்டு
நம்முடைய எல்லைகள் எல்லாவற்றிலேயும் வர்த்திப்பின் பாடல் சத்தம் கேட்கும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரத்தில் வாஞ்சியோட கேட்கலாமா? ஓ, என் காதுகளை வாதிக்கிற சத்தம், வாக்குவாதத்தின் சத்தம், சண்டையின் சச்சரவுகள் சத்தம் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது ஆண்டவரே. அதெல்லாம் மாறி சமாதானத்தை நாங்கள் பெறணும் ஆண்டவரே. ஓ, நிம்மதியை நாங்கள் பெறணும். ஆறுதலின் வார்த்தைகளை எங்கள் காதுகள் கேட்கணும். ஓ, தேறுதலின் வார்த்தைகளை என் காதுகள் கேட்கணும். மகிழ்ச்சியின் சத்தம் என் காதுகளில் தொனிக்கட்டும் ஆண்டவரே. என் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் தொனிக்கட்டும் அப்பா. ஓ, நான் இருக்கிற இடங்களில் துதியின் சத்தம், கம்பீரப்பின் சத்தம் உதிக்கட்டும் ஆண்டவரே. ஓ, ஹalleluya. கர்த்தர் என்னை துதிக்க வைத்திருப்பதற்காக நன்றி. என்னை அலங்கரித்து வைத்திருப்பதற்காக நன்றி. என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி. என்னை நிலைநிறுத்தி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனை ஆக்கிடுவார். இடிந்த அலங்கம் என்னை அவர் அரண்மனை ஆக்கிடுவார். எத்தனை பேருங்க விசுவாசத்தோட சொல்ல முடியும்? நம்மளை விசாரிப்பதற்கு யாரும் இன்றி தனிமையிலே தவித்துட்டு இருந்த நேரத்தில் உன்னை விசாரிப்பதற்கென்று ஒருவர் தேடி வந்தாரு. உனக்கு ஆறுதல் தரணும்னு ஒருத்தர் உன்னை தேடி வந்தாரு. உன்னை தைரியப்படுத்தணும், பலப்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தர் தேடி வந்தாரு. ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உனக்கு வர பண்ணி ஆளுகையை தந்த தேவன் அவர். ஹalleluya. இடிந்து அலங்கம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நொறுங்கின நேரத்துல எல்லாம் நம்மளை தூக்கி நிலைநிறுத்தணுன்ற ஆர்வத்தோட வாஞ்சியோட நம்ம தேடி வந்த தேவனை பார்த்து சொல்லாம, இடிந்து அலங்கமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை, அலங்கோலமாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீங்க அலங்கரித்ததற்காக நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு சொல்லாம, ஓ தேங்க்யூ ஜீசஸ். இடிந்து போன அலங்கமாக இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களோ வாஞ்சியோட ஒரு இடத்துல கேளுங்க, ஆண்டவரே இடிந்த அலங்கத்தை நீங்க மறுபடியும் திடப்படுத்தி நிறுத்துங்க, மறுபடியும் ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்திரப்படுத்துங்கப்பா, மீண்டும் நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை பூர்வ காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட மேன்மையான காரியத்தினால் கர்த்தர் அலங்கரித்து நிலை நிறுத்தினார். இடிந்து போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். ஓ, அவர் உன்னை எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ இடிந்து போன நிலையில் இருக்கிறியா? தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறியா? உள்ளத்துல வேதனையோட கவலையோட துயரத்தோட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறியா? கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். இடிந்து போன அலங்கமாக இருக்கிற உன்னை கர்த்தர் மீண்டுமாக அலங்கரிப்பார், மீண்டுமாக நிலை நிறுத்துவார், மீண்டுமாக உன்னை ஸ்திரப்படுத்தி உன் நிலையில நிறுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லாமா, இடிந்து போன அலங்கமாக இருக்கிற என்னை கர்த்தர் மீண்டும் அலங்கரிங்கப்பா. என்னை மீண்டும் அரண்மனை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. இடிந்த அலங்கம் என்னை அவர் அரண்மனை ஆக்கிடுவார். இடிந்த அலங்கம் என்னை அவர் அரண்மனை ஆக்கிடுவார். விசுவாசத்தோட இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தரிசனத்தை தந்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் மாறாதவராய் இருக்கிறார். இடிந்து போன அலங்கமாக இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால திருப்தியாக்க அவர் வல்லவர். ஓ ஹalleluya. இனி நீ குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. ஹalleluya. இன்றோட வாழ்க்கையில் இருக்கிற வாக்குவாதமான காரியங்கள் எல்லாம் முடிந்து போயிற்று. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட பாடலாமா? ஓ ஹalleluya. இடிந்து அலங்கம் என்னை அவர் அரண்மனை ஆக்கிடுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆசீர்வாதத்தை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ, இன்னைக்கு இடிந்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஓ, எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தரிசனத்தின் மேல உடைய வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இடிந்து போன எல்லா காரியத்தின் மேலேயும் கர்த்தருடைய வல்லமை அபரிவிதமாக இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோட துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை. விசுவாசத்தோட சொல்லாம, இனி நான் குறுகி போவதில்லை. எந்த சோர்வை கண்டு நான் குறுகி போவதில்லை. எந்த பிரச்சனைகளை கண்டு நான் குறுகி போவதில்லை. எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. நான் சிறுமை அடைய போறதில்லை. நான் பயப்பட போறதில்லை. நான் கலக்கம் அடைய போகிறதில்லை. கர்த்தரை நான் நித்தம் 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 துதிப்பேன். அவர் என்னை அலங்கரிக்க போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லாமா, குறுகி போவதில்லை, நான் சிறுமை அடைவதில்லை. அவருடைய சமூகத்தில் நான் சந்தோஷமாக அவரை ஆராதிப்பேன். ஓ ஹalleluya. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. 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 துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் உன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் என்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கம் என்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. விசுவாசத்தோட அறிக்கை செய்யலாமா, கர்த்தரனை துதிக்க வைத்திருக்கிறார், என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார். இடிந்து போன காரியத்து மேல புது அபிஷேகம் இறங்குவதாக இயேசுவே. திரும்பவும் உயிர்ப்பித்து தாங்க, திரும்பவும் நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஓ ஹalleluya. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே, துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே, பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே, பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணுவே. விசுவாசத்தோட ஆண்டோட வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தலாமா? உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருகவே, பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர், தரிசனை கொடுத்தவர் அவரே. ஓ, தரிசனத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுபவரும் அவரே. விசுவாசத்தோடு சொல்லாம, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை பெருக பண்ணுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே தகப்பனே. உன் மேல நம்பிக்கை வைத்து தாரான வேளையில உண்மை ஆராதிக்கிறோம். இடிந்து போன எல்லா காரியத்தின் மேலேயும் புது அபிஷேகம் இறங்கட்டும், இறங்குவதாக இயேசுவே. ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே, பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ண
கண்ணென்மணி போல் ஜீவிய காலமெல்லாம் காத்திடுவேன் உன்னை. கண்ணென்மணி போல் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த இடத்துல 100 மடங்கு பலனை பெற்று அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா அதே அதிகாரத்துல அடுத்து வரும்போது பார்க்கிறோம், அவன் விதை விதைத்து பெருகினதை பார்த்த அவனுடைய சத்துருக்கள். அவன் விதை விதைத்து தரிசனத்தை விதைச்சான், அது வளர்ந்துச்சு. 30, 60, 100 மடங்கு பலனை தந்தது. அதை பார்த்தவன அவனை சுற்றி இருக்கிற மனுஷங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அவன் வெட்டின கிணற எல்லாம் திரும்பவும் மண்ணை போட்டு மூடி விட்டாங்க. அவன் வேற ஒரு துறவை தோண்டனான்ற வேதவசனம் சொல்லுகிறது. அதை தோண்டும் போது அந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏசேக்கு என்று பெயரிட்டாங்க. சரி, அந்த ஏசேக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த துறவு விட்டுறலாம், அடுத்த துறவு தோண்டலாம், வேற இடத்துக்கு போகலாம். வேற இடத்துல போய் துறவு தோண்டினாங்க. அங்கே எதிர்ப்பு ஏற்பட்டது. சித்னா என்று பெயர் வச்சாங்க. 2 இடத்துலையும் நமக்கு எதிர்ப்பு வருதே. தரிசனத்தை தான் விதைச்சோம், பலனை பார்த்தோம். ஆனாலும் மனுஷீக வல்லமை, ஆனாலும் சத்துருக்களின் வல்லமை, ஆனாலும் பிரச்சனை, வாக்குவாதம், பொறாமைகள், கசப்புகள், வெறுப்புகள். ஏன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனாலும் கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அவனை வேற இடத்துல ஒரு துறவை தோண்ட வச்சது. ஏசேக்கு சித்னாவை பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்காம, வாக்குவாதம் வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு, பிரச்சனைகள் வருது, உபத்திரவங்கள் வருது. போதும், நான் துறவை தோண்டினது போதும், போதும், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது போதும், ஆண்டவருக்காக வாழ்ந்தது போதும் அப்படின்னு அவன் சோர்ந்து போகாம அடுத்த துறவை தோண்டினான். ஏசேக்கு சித்னா என் வாழ்க்கையில வரதான் செய்யும், ஆனா அதை பார்த்துட்டு நான் உட்காந்துருக்க மாட்டேன், அதை பார்த்துட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன், அதை பார்த்து நான் பயந்து போய் அதே இடத்துல என் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்க மாட்டேன். திரும்பவும் எனக்கு ஒரு ரெஹோபோத் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோட துறவை தோண்டினான். அந்த இடத்துல வாக்குவாதம் வரல, அந்த இடத்துல பொறாமை வரல, அந்த இடத்துல கலக்கங்கள் வரல, அந்த இடத்துல உபத்திரங்கள் வரல. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார் ஈசாக்குக்கு. அன்றைய தினத்துல ஈசாக்குக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. உன் அப்பாவை நான் எப்படி ஆசீர்வதித்தனோ, ஆபிரகாமை எப்படி நான் ஆசீர்வதித்தனோ, அதே போல உன்மத்தியில ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நீயும் ஒரு பெரிய ஜாதியா மாறுவே, உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவன் ஏசேக்க பார்த்துட்டு சித்னாவை பார்த்துட்டு உட்காந்துருந்தானோ, அவனுக்கு ரெஹோபோத் என்கிற புதிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்காது. இன்றைக்கு எத்தனையோ தடைகள் நம்ம வாழ்க்கையில வரும், எத்தனையோ உபத்திரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை பார்த்துட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா அடுத்து வருகிறதான ரெஹோபோத் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ரெஹோபோத் வந்தது, இழந்து போன ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஏசேக்க போல வாக்குவாதங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற சித்னாவை போல எதிர்ப்புகள், எதை பார்த்து சோர்ந்து போகாம கர்த்தர் எனக்காக ஒரு ரெஹோபோத்தை வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லாமா, ஏசேக்கும் சித்னாவும் என் வாழ்க்கையில இன்றோடு முடியட்டும், ஏசேக்கும் சித்னாவும் என் வாழ்க்கையில இன்றோடு முடியட்டும். என் வாழ்க்கையில ஏற்படுகிறதான வாக்குவாதங்கள், என் வாழ்க்கையில வருகிறதான சண்டைகள், என் வாழ்க்கையில வருகிறதான சோர்வுகள், என் வாழ்க்கையில வருகிறதான எதிர்ப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நான் கர்த்தரை விட மாட்டேன், நான் கர்த்தரை விட மாட்டேன். கர்த்தர் எனக்காக ஒரு ரெஹோபோத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஓட போகிறேன். கர்த்தர் எனக்காக ஒரு ரெஹோபோத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஓட போகிறேன். எனக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. எந்த அபிமெலேக்கு வந்தாலும் எனக்காக வைத்திருக்கிற ரெஹோபோத்தை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த பின்னாடி அந்த மனுஷர்களுக்கு பயம் வந்தது. உடனே அவன்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. ஈசாக்கு கிட்ட வந்து, நீ எங்களை பார்க்கலும் பலத்தவனாய் இருக்கிற, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால நீ எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு நாங்கள் உங்க கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோன்னு சொல்லி, யாரெல்லாம் அவனை எதிர்த்து, யாரெல்லாம் அவனுடைய துறவை மூடி போட்டாங்களோ, யாரெல்லாம் வாக்குவாதத்துக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ, எல்லாம் இப்போ உடன்படிக்கை பண்ணும்படியாக ஈசாக்கை தேடி வந்தாங்க. யாரெல்லாம் அவனுக்கு விரோதமாக கூடினார்களோ அவர்கள் அவன் பட்சமாய் வந்தார்கள், அவனை தேடி வந்தாங்க. இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்புகிற வாக்குவாதங்கள், பொறாமைகள், கலக்கங்கள், சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். யார் உன்னை கீழே விழத்தல பார்த்தாங்களோ அவங்க உன் பட்சமாய் வருவாங்க. யார் உன்னை எதிர்த்தாங்களோ அவங்க உன் பட்சமாய் வருவாங்க. ஏனென்றால் கர்த்தரின் அபிஷேகம் உன் தலைமையில இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை உன் தலைமையில இருக்கிறது, கர்த்தர் கொடுத்ததான தரிசனம் உன் தலைமையில இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த தரிசனத்தை நீ விதைக்கும் போது அது 100 மடங்கு பலன் தரும். கர்த்தருடைய அபிஷேகமே அது நடத்தும். ஹல்லேலூயா. அபிமெலேக்கு போல எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும், எத்தனை மனுஷங்க வந்தாலும், உங்ககிட்ட இருக்கிறதான ஆண்டவர் விதைத்ததான தரிசனம், ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் உன்னிடத்துல இருந்து பிடுங்கி கொள்ள முடியாது. ஒரு நாள் உன்னிடத்துல இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஒரு நாள் உன்னிடத்துல இருந்து அதை எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒரு நாள் ஒரு காலம் பூட்ட முடியாது. ரெஹபோத் என்கிற ஆசீர்வாதம் உண்டாகட்டும் எங்க வாழ்க்கையில. கேட்கலாமா? ரெஹபோத் என்கிற புதிய ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. ரெஹபோத் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். நாங்க பழுகி பெருகி விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. அலங்கோலமாவேன் என்று நினைத்தவர் முன் அலங்கமாய் மாறி நின்றே கிருபையாலே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திபாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பனவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நம்ம நிற்பதை விரும்புகிற நல்ல தகப்பனவர். நம்ம நிற்க கூடாது, நம்ம விழுந்து போயிடணும்னு சொல்லி நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே நம்ம நிற்பதை விரும்புகிற நல்லவர் அவர். நம்ம விழாமல தாங்கிக்கிற நல்ல கரத்தை ஏந்தி நம்ம பாத கல்லில் இடராதபடிக்கு நம்மளை சுமந்து செல்லுகிற தகப்பன் நம்மோட இருக்கிறார். ஈசாக்க பார்த்து நினைச்சாங்க அந்த மனிதர்கள், இவன் விழுந்து போயிடணும், இவனுக்கு எந்த ஆசீர்வாதமும் வரக்கூடாது. இவன் தோன்ற பக்கெல்லாம் தண்ணி வருது, இவன் தோன்ற பக்கெல்லாம் ஆசீர்வாதம் வருது, இவன் போற பக்கெல்லாம் செழிப்பு வருது, இவன் போற பக்கெல்லாம் சமாதானம் வருது. அதனால அவங்க மனசுல பொறாம வந்துருச்சு. வாக்குவாதம் பண்ணி எப்படியாவது அந்த துறவை நம்ம எடுத்துக்கணும். இவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் துறவுல தண்ணி நிறைய 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 வருது. ஆனா அதே துறவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஆசீர்வாதம் வரதில்லை. பொறாம வந்துருச்சு. ஈசாக்கு வேற இடத்துல போய் நான் இந்த இடத்துல துறவை தோண்ட போறேன், துறவுல தண்ணி நிறைய வருது, அதையும் மண்ணு வாரி போட்டாங்க. இவங்க தோண்ட போது தண்ணி வரலடி, எனக்கு கிடைக்காத தண்ணி உனக்கும் கிடைக்க கூடாது எதிர்த்தாங்க. எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்க கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் பொறாமப்பட்டு நம்மளை என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க.
எப்படி இல்லாமோ நமக்கு வர ஆசீர்வாதத்தை தடுத்து போட்டிருப்பாங்க. நீ அலங்கோலம் ஆகணும், நீ மேன்மை அடைஞ்சிடக்கூடாது, நீ ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நிறைய பேர் உன்னை சுத்தியும் வன்கண்களோட நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் பார்க்கிலும் கர்த்தர் உனக்காக ஒரு ரெஹோபோத்தை வைத்திருக்கிறாரே. அலங்கோலம் ஆவேன் என்று நினைத்தவர் முன் நீ அலங்கமாக மாறணும்னு கர்த்தர் ஒரு புது அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. நான் நிற்பதை விரும்பிடும் நல்ல தகப்பன் அவரே, நான் விழுந்திடாமல் தாங்கிடும் அஸ்திவாரம் அவரே. அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், பயத்தோட. அதுக்கு முன்னாடி அவனுக்கு பயம் தெரியல, ஏன்னா ஆண்டவர் அவனோட இருந்து கிரியை செய்கிறத அவன் கண்ணார பார்க்கல. அதனால ஈசாக்கு வெட்டின துறவுகள் எல்லாம் மூடி போட்டான். இன்னைக்கு ரெஹோபோத் என்கிற புதிய ஆசீர்வாதம் ஈசாக்கு பெற்ற பின்னாடி அவனுக்கு பயம் வந்தது. அபிமெலேக்குக்கு ஓடோடி வந்துட்டான் ஈசாக்கு இடத்துல. ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். ஏனென்றால் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அன்றைய தினத்தில் அபிமெலேக்கு உணர்ந்து கொண்டான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை பார்த்து சொல்லாங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க கர்த்தரால மீட்கப்பட்டவங்க, நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. வேதவசம் சொல்லுகிறது, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், நம்ம தெரிந்து கொள்ளப்படப்பட்ட பாத்திரம். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யார் கேட்டாலும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், நான் கர்த்தரால மீட்கப்பட்டவர். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு சமாதானத்தோட உம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ண வந்தோம். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லி உங்களை தேடி ஒரு கூட்டம் வரும். உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்த கூட்டம், உங்களுக்கு விரோதமாக சண்டை பண்ணின கூட்டம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத பழிகளை உங்கள் மேல சுமத்தின கூட்டம், உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்த கூட்டம். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களோட சமாதானம் பண்ணும்படிக்கு வருவாங்க. யோசேப்பு அப்படி ஒரு கூட்டத்தினர் வந்தாங்க, சொந்த சகோதரர்கள். நீ இப்ப ராஜ பதவிக்கு வந்துட்ட, நீ ராஜ மேன்மைக்கு வந்துட்டு, உன்னால எங்களுக்கு தீங்கு உண்டாகாதபடிக்கு உன்னிடத்துல சமாதானம் பண்ணும்படிக்கு வந்தோன்னு ஓடி வந்தாங்க. அப்படி ஒரு கூட்டம் உங்களை தேடி வரும். ஏனென்றால் நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஏனென்றால் நீங்க கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டதை அவங்க பார்த்துருக்குறாங்க. கர்த்தருடைய கிரியை இவங்களிடத்துல பயங்கரமா தெரியுது. ஏன்னா உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இடத்துல அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா நமக்கு இந்த உயர்வுகள் இல்லை. அவருடைய பிரசனம் இல்லைன்னா இந்த ஜீவன் இல்லை. அவருடைய பிரசனம், அவருடைய சமூகம், அவருடைய மகிமையை என்னாலும் நம்மளோட தங்கி இருக்க முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. நமக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நேரம் இருந்திருக்கலாம். அடுத்து எங்க போகணும்னு தெரியாத நேரம் இருந்திருக்கலாம். இவ்வளவு உபத்திரங்கள் வருதே, அடுத்தது நான் என்ன செய்யறது,
இவ்வளவு பிரச்சனைகள் வருதே, இதை மேற்கொள்ள நான் என்ன செய்யறது? எனக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி என் எதிர்காலம் இல்லாமல் போயிரும் சொல்லி மிரட்டுறாங்களே, நான் என்ன பண்றது? எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி என்னை பகைக்கிறாங்களே, நான் என்ன பண்றது? எனக்கு விரோதமாக ஒரு சத்ரு எழும்பி என்னிடத்துல வாக்குவாதம் பண்றானே, நான் என்ன பண்றது? ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காம கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா என்னை அழைத்த தேவன் உமக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவரே என்ன செய்வது என்பது உமக்கு தெரியும், அடுத்து என்ன பண்ணணுங்கிறது உமக்கு தெரியும். உம்மிடத்துல என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், உம்மிடத்துல என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அழைத்த நாள் முதல் இதுவரைக்கும் நம்மை விட்டு விலகாத வாக்குத்தத்தம் அவருடைய பிரசனம் தான். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலைகள் வரும்போது அவருடைய பிரசனம், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நமக்கு முன்பாக இருக்கிற வறண்டு போன நிலத்தையெல்லாம், பாழான நிலத்தையெல்லாம் சீர்படுத்தினதே, ஸ்திரப்படுத்தி நமக்கு ஆஸ்வாதமாக மாற்றி தந்ததே, அதுதான் அவருடைய தேவ பிரசனமாய் இருக்கிறது. அதுதான் உன்னத பிரசனமாய் இருக்கிறது. நமக்கு முன்பாக சென்று கோணலான எல்லா காரியங்களையும் செவியாக மாற்றினது அவருடைய பிரசனம். விலகி போகாமல், எந்த இடத்துலையும் நம்மளை கீழே தள்ளி விடாமல் நம்மளை நேர் வழியாய் நடத்தி சென்றதே அவருடைய பிரசன்னம். வேலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. நமக்கு என்ன செய்வது என்று அறியாத நேரத்தில், என்ன பண்ணுவது என்று தெரியாத சூழ்நிலையில, நம்ம பயந்து போய் ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பி நமக்கு ஆறுதல் தந்து, நமக்கு சமாதானம் தந்து, பயத்தை மேற்கொண்டு வெளியே வர கிருபை செய்கிறதே. என்னுடைய உயர்விலும் என்னுடைய தாழ்விலும் என் ஆத்துமா அவரையே பாடும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? காலையிலும் மாலையிலும் எல்லா சூழ்நிலையும், என்ன செய்வது என்று அறியாத நேரத்திலேயும் என் ஆத்துமா அவரையே பாடும், என் ஆத்துமா அவரையே பாடும். ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போன நேரம் என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வழி அறியாமல் திகைத்து போகிற நேரத்தில் நான் பாடுவேன் இயேசுவுக்கு அல்லேலூயா. என் சத்ரு என்னை பார்த்து சிரிக்கையில் அவனை எதிர்த்து ஒன்றும் பேச முடியலையே என்று என் உள்ளம் கதறுகிற நேரத்தில் நான் பாடுவேன் அல்லேலூயா. எனக்கு எதிராக வாக்குவாதங்கள் எழும்புகிறது, எனக்கு விரோதமாக பல பிரச்சனைகள் எழும்புகிறது என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் நான் அவரை நோக்கி பாடுவேன் அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா என் கர்த்தரையே பாடும், என் நாவு அவரையே ஸ்தோத்தரிக்கும். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார், கர்த்தரே என் அரணாய் இருக்கிறார், கர்த்தரே என் கேடகமாய் இருக்கிறார். என் நம்பிக்கைக்குரியவர் அவரே, அவரே நான் எக்காலத்திலும் பாடுவேன். அல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை எங்களை நிரப்பி எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ரெஹபோத் என்கிற ஆசீர்வாதத்தினால நிரப்பி எங்களை பழுகி பெருகி விருத்தி அடைய செய்யுங்க. தரிசனத்தை விதைத்தவர் நீர் ஆண்டவரே, அதை பெருக செய்கிறவர் நீங்க. எங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் விருத்தி அடைய செய்து எங்களை மேன்மைப்படுத்தி வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.